வணக்கம் உறவுகளே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மதுரை மல்லி, குண்டு மல்லி செடி. மதுரை மல்லி வச்சு 4 மாதம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எப்படின்னா, புண்ணாக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் பரவாயில்ல. நானும் தான் கேட்டேன், புண்ணாக்கு தண்ணி ஊற்றுனா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். அவர் இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், பேர் மறந்து போச்சு. ஊற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் புண்ணாக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டு ஓகே, நல்லா இருக்குது. இப்போ மறுபடியும் இப்போ ஊற்றலான்னு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு பூ விலை இல்லை, அதனால் இப்போதைக்கு ஊற்றி பூவெல்லாம் இப்போ விலை இல்லை. சும்மா பூ பொறிச்சு என்ன பண்ணுறது? பூ விலை இருந்தால் கூட ஓகே. இப்போதைக்கு பூ விலை கம்மியாக இருக்குது, அதனால் இப்போதைக்கு ஊற்றல. பார்ப்போம். களை கொஞ்சம் வந்துருச்சு, களையை வெட்டி விட்டுரு. இந்த பூவுக்கு நம்ம எந்த பேனு பூச்சி எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. ஏன்னா அரும்பு நல்லா நிறையா இருக்குது. ஒரு செடிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 100-200 அரும்புக்கு இருக்கும் ஒரு செடிக்கு. நல்லா இருக்குது. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பார்ப்போம். பார்த்துட்டு வெயிலும் தான் போடுது, மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. தண்ணியை பாய்ச்சி விட்டு இந்த களையை சுரண்டி விட்டு உரம் வைக்கலாமான்னு பார்க்குறேன். உரம் வச்சா வெயில் அடிக்குது, கொஞ்சம் பார்க்கணும். சரி பார்ப்போம், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். செடி நல்லா இருக்குது, களை வந்துருச்சு. முதல்ல களையை வெட்டி முடித்தா தான் அதுக்கப்புறம் என்னன்னு யோசிப்போம். புண்ணாக்கு தண்ணியே ஊற்றுவோம். புண்ணாக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இப்போ ஊற்றணுன்னா களையெல்லாம் வெட்டி முடிச்சு விட்டு அப்புறம் ஊற வச்சோம்னா அது ஒரு 3 நாள் கழித்து ஊற்றினோம்னா செடிக்கு, நான் முன்னாடி செடிக்கு ஒவ்வொரு லிட்டரு ஊற்றுனேன். நல்லா தான் ரிசல்ட் இருக்குது, பரவாயில்ல. அதனால் மறுபடியும் இப்போ ஒரு குழிக்கு 1 லிட்ரு, ஒரு செடிக்கு 1 லிட்டருன்னு கணக்கு. இப்போ 450 குழி இருக்குது. 450 குழிக்கு 450 லிட்ரு. இன்னும் பிரச்சனை இல்லை. புண்ணாக்கு இருக்குது, ஊற வச்சு போட்டு ஊற்றுவோம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மருந்து அடித்து விடுவோம். பூ தான் வேலை ரொம்ப கம்மியாக போகுது. இப்போ ஓரளவுக்கு பூ வருது. இப்போ இந்த 2 நாளாக நேற்று 100 எடுத்து 100க்கு மேலே இருக்கும். இன்றைக்கி ஒரு 200 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எடை போடலை, பிடுங்கி வச்சுருக்குறோம். 100 பூ 30 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரி, சும்மா கிடந்தாலும் அப்புறம் காட்டில் வெடித்து வேஸ்ட்டாக தின்னு போகுது. 200 பூவுக்கு இருந்தாக்கா 60 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு பூ விலை கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மதுரை ரேட்டுக்கு என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியல. மதுரை மல்லி, மதுரை ரேட்டை கன்சல்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஓரளவுக்கு ஓகே. அது போட்டால் வரமாட்டேங்குது. சேலம் மார்க்கெட்டு தான் வருது. சேலம் மார்க்கெட்டு இன்றைக்கி நேற்று 600 ரூபாய்க்கு போச்சு. இன்றைக்கி என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சேலம் மார்க்கெட்டில் இங்கே போகாதில்ல, இங்கே மதுரை மார்க்கெட்டு தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்ப்போம். இப்போ நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் பிடிக்கிறவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லி விடுங்க. என்ன உரம் வைக்கலாம்? நான் அதை காம்ப்ளெக்ஸ் வைக்கலான்னு சொன்னாங்க. மொத்தத்தில் அதில் காம்ப்ளெக்ஸு, குருணை, அது அப்புறம் இது டிஏபி வேறு ஏதோ இன்னும் 2 கலந்துருக்குது. காம்ப்ளெக்ஸ்லேயே இந்த ரெட்டை யானைன்னு சொல்லி இருக்குது, அது நல்லா பெஸ்ட்டுன்றாங்க. எப்படின்னு தெரியல, பாப்பா. இன்னும் உரமெல்லாம் போடலை, வாங்கிட்டு வந்த உரம் அப்படியே இருக்குது. உரம் இன்னும் போடலை, உரம் போடணும். உரம் போட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஆனால் ரிசல்ட்டு ஓகே, ரிசல்ட்டு நல்லா இருக்குது. இது செல்லில் வீடியோ எடுக்கிறதுனால அது அப்பப்போ அப்படி காட்டுது. செல்லுலேயே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல, அதனால் வீடியோ போகுது வருது. அதனால் கொஞ்சம் தெளிவாக இருக்காது. இருந்தாலும் எடுத்து போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு
உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் இப்போ எனக்கு முன்னாடி பூவை வச்சுருக்குறீங்கள, எனக்கு சொன்ன அதை வந்து பேர் நல்ல பேர் உள்ளே போய் பார்க்கணும். நாங்கள் வந்து இப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 இது வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2-3 ஐட்டமும் வச்சுருப்பாங்க போல். அதனால் இப்போ நம்ம இப்போ தானே வச்சுருக்குறோம். அதனால் நம்ம வச்சு 5 மாதம் ஆச்சு. இப்போ அவங்க இதெல்லாம் அனுபவம் கூட. இங்கே வந்து இந்த ஏரியாவில் நான் தான் வச்சுருக்குறேன். பார்ப்போம் நீங்கள் எப்படி என்னன்னு. நான் ரிசல்ட்டு ஓகே. இதுக்கு கடலை புண்ணாக்கு நல்ல ரிசல்ட்டு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடலை புண்ணாக்கு சூப்பரான ரிசல்ட்டு. குருவியெல்லாம் கத்துது கியாமியான்னு. ரிசல்ட்டு நல்லா இருக்குது, பார்ப்போம். உங்கள் ஊர்லலாம் பூ என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே வந்து மதுரை மார்க்கெட்டு ரேட்டு, மதுரை மார்க்கெட்டு போட்டால் வர மாட்டேங்குது. கடையில் போய் கேட்டோம்னா இன்றைக்கி 150 ரூபாய்க்கு போச்சு, 200 ரூபா போச்சு அப்படிங்கிறாங்க, 300 ரூபா போச்சுன்றாங்க. இன்னும் 2 மாதம் போனால் தான் விலைன்றாங்க. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.